சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 88. பாருங்க, கடவுளோட மகிமை ஒவ்வொரு நாளும் சொல்லின்னு இருக்கேன். பாருங்க, நம்ம பார்த்தீங்கன்னா ஐயப்பன் அந்த அன்னதானத்தை எப்படி கொடுக்க வைக்கிறான் பாருங்க தம் பிள்ளையும். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து எல்லாமே செஞ்சு வாரத்துக்கு ஒரு நாள் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் கொடுக்க ஆரம்பித்தோம். அது மாதிரி அன்னதானம் போயிட்டு எல்லாமே நம்ம ட்ரஸ்ட்லேருந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ண எல்லாருமே டீமை எல்லாமே சேர்ந்து அப்படியே அன்னதானத்தை செய்ய வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணும்போது எல்லாமே ஒரு யோசனை எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சீனிவாசன் சாமி, நான், இவர், நம்ம ரமேஷ் எல்லாம் பேசினுக்கிறோம். நந்தாலேருந்து மணிலேருந்து எல்லா சாமியும் பேசினுக்கும் போது டக்குன்னு எனக்கு என்ன எல்லா இதுவும் சேர்ந்த மாதிரி வரணும் நம்ம டெஸ்ட் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் எனக்கு மெயினாக ஐயப்பனோட பேர் வரணும். யார் பேர் வரணும்? பகவானுடைய ஐயப்பன். ஏன்னா இது ஐயப்பனால் உருவாக்கப்பட்டது, ஐயப்பன் ஒரு நாள் உருவாக்கப்பட்டது இந்த டெஸ்ட்டு. அப்போ தான் யோசிக்கும் போது சீனி சாமியோட ஒரு கத்துல ஒரு வரை தான் இருக்கணும். அப்போ என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் ஐயப்பா சேவா ட்ரஸ்ட். இது யாருமே வைக்கல. ஏன்னா என்ன காக்கிற தெய்வம், எல்லா பக்தர்களையும் காக்கிறது, அதாவது கண் கொடுத்து காக்கிற தெய்வம். ஏன்னா எல்லாரையும் பார்த்துக்கினே இருக்கிறார் பகவான் ஐயப்பன். எல்லா மக்களையும் எல்லா ஜீவனாசிலும் பார்க்கிற பகவான் ஐயப்பன். அதனால காத்து நிற்கிற பகவான், அவரை நம்பியவர்களுக்கு காத்து நிற்கிற பகவான் ஐயப்பன். அதனால ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் ஐயப்பா சேவா ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பகவான் ஐயப்பன் யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் அன்னதானம் கொடுக்கிறார் தெரியுங்களா? மஞ்ச மாதாலாம் நிறைய பேர் இருக்காங்க, பிள்ளைங்களால கைவிடப்பட்டவங்க. அவங்க ட்ரஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அங்கே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தோம். பாருங்க ஐயப்பன் மகிமையை பார்த்தீங்களா? அவன் அருள் இல்லாமல் எதுவும் இல்லை. அங்கே போய் சாப்பாடு அவங்க பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு இட்லி பொங்கல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பாங்க. இட்லி எடுத்து பூரி எடுத்துகிட்டு போகிற அப்படியே தெய்வம் மாதிரி கும்பிட்றாங்க. நான் சாப்பிட்டதே இல்லை சாமி அப்படின்ட்டு கையெழுத்து கும்பிட்றாங்க. என்ன சொல்கிறது? அப்போ எல்லாருமே டீமாக போயிருந்தோம், 11 பேரும் போயிருந்தோம். போய் பகவானோட ஐயப்பன் அருளால் எல்லாருக்குமே அங்கே ஒரு 75-80 பேருக்கு அவங்க ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ் தனியாக எல்லாருக்குமே அன்னதானம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வாரம் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். எல்லா புகழும் ஐயப்பன் ஒருவனுக்கே. சுவாமியே சரணமையப்பா. ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாவரா ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரி துல்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, ஐயப்பனே துணை, குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம்.